கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுனுடைய பிறப்பு பல்வேறு மக்களையும் தன்பால் ஈர்த்தது, பலரையும் தேடி வர வைத்தது. அப்படியாய் தன்பால் ஈர்த்த ஞானிகளை பற்றிய செய்தியை வழங்கும் இந்த இறைவார்த்தை பகுதிக்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். மன்னர்கள் உன் ஒளி கண்டு உன்னை நோக்கி வருவார்கள் என்று இயேசு இறைவாக்கினர் சொல்லுகிறார். அந்த இறைவாக்கு நிறைவேறுகிறதை போல 3 ஞானியர்கள் இயேசுவை வணங்க வருகிறார்கள் என்பதை மத்தேயு படம் பிடித்து காட்டுகிறார். இந்த ஞானியர்கள் என்பதற்கு ஈடான கிரேக்க வார்த்தை மாகோஸ் அல்லது மாகி என்பதாகும். மாகோஸ் என்று சொன்னால் பல்வேறு விதமான பொருளாதாரங்கள் உண்டு. சட்ட வல்லுநர்கள், ஞானிகள், சிற்றரசர்கள் அல்லது வானவியல் வல்லுநர்கள் என்றெல்லாம் பல்வேறு வித மந்திரவாதிகள் என்றெல்லாம் பல்வேறு விதமான பொருள் கொள்ளலாம். இவர்கள் வானத்தை உற்று நோக்கி விண்மீன் வழியாக இயேசுவை காண வந்ததனால் இல்ல வானவியல் வல்லுநர்கள் என்று சொல்ல அர்த்தமும் இடமும் உண்டு. 2 விதமான வழிகாட்டிகள் இந்த ஞானிகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று விண்மீன் வழிகாட்டிற்று. 2வது இறைவார்த்தை. விண்மீன் வழிகாட்டத்தின் வழியிலும் இறைவார்த்தையின் வழியிலும் தான் இவர்கள் மெசியாவை தேடுகின்றார்கள். இறுதியிலே மெசியாவையும் கண்டடைய இவைகள் தான் பெரிதும் உதவுகின்றன. விண்மீன் வழிகாட்டுதலில் ஞானிகள் வராங்க. ஆனா அந்த விண்மீன் எருசலேம் நின்று போயிடுது. அப்ப ஏன் நின்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்குது. ஏன் நிக்கணும், ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சா, இந்த ஞானியர்கள் வழியாக ஏரோதுவுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் செய்தி அறிவிக்கப்படுகிறது. இவங்க யூதர்களின் மீட்பராக பிறந்திருக்கிற அரசர் எங்கே என்று கேட்ட பொழுது ஏரோது கலங்கி போய் எங்கன்னு தேடுறான். அப்ப இறைவார்த்தை புரட்டுறாங்க. மறைநூல் வல்லுநர்கள், ஏரோது எல்லாம் இந்த செய்திக்கு இருக்கிறார்கள். அப்ப கடவுளுடைய வெளிப்பாடு அதுக்கு தயாரா இல்லாதவங்களுக்கு கூட போய் சென்றடைகிறது. அதற்கு அதை உள்வாங்குவதும் வாங்காததும் அதற்கேற்ற பதில் செலுத்தாதும் நம்முடைய பொறுப்புல. மெசியாவுக்கு சொந்த மக்கள் அப்படின்னா அரசனோ அல்லது வானவியல் அறிஞர்களோ அல்லது திருச்சட்டத்தை அறிந்தவர்களோ இயற்கையினுடைய அடையாளத்தையோ அல்லது இறைவார்த்தினுடைய வெளிப்பாட்டையோ அவர்கள் உடனே புரிந்து கொள்ளவில்லை. ஆனா ஒரு புறவினத்தார் தேவைப்படுகின்றது. புறவினத்தார் வருகின்ற பொழுதுதான் அப்ப இவங்க அலர்ட் ஆகுறாங்க. ஆனால் எதற்காக அலர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது பெரிய கதையாக இருக்கின்றது. இவர்கள் மெசியாவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், மெசியாவை தரிசிக்க வேண்டும், மெசியாவுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் அரசனுடைய நோக்கமோ மெசியாவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், மெசியாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம் அவருக்குள்ளாக இருக்குது. இந்த 3 ஞானியர்கள் வந்தார்கள் சொல்றோம். அரசர்கள் சில பேர் சொல்றாங்க, கீழே நாட்டை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, பாரசீகத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் கீழ்த்திசை ஞானிகள், கீழ்த்திசையில் விண்மீன் இழக்கண்டு அவரை ஆராதிக்க வந்தோம் அதான் சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அவரை ஆராதிக்க வந்தோம் என்பது. கேம் டு அடோர் ஹிம். அப்போ பிறந்திருக்கிற குழந்தையை ஒரு பேர் அரசராக அல்லது ஒரு தியாகியாக அல்லது ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். அதனாலதான்
3 வகையான பரிசு பொருட்களை கொடுக்கறாங்க. இவர்கள் கொடுக்கின்ற இந்த காணிக்கையே இயேசுனுடைய வாழ்க்கைக்கும் இயேசுனுடைய மீட்பு பணிக்கும் ஒரு அடையாளமாக அமைகின்றது. ஒருத்தர் பொன்னை கொடுத்து இயேசுவே அரசர் என்று சுட்டி காட்டுகின்றார். இன்னொருத்தர் சாம்பிராணியை கொடுத்து இயேசுவை கடவுளாக அடையாளப்படுத்துகின்றார். மூன்றாவது வெள்ளை பழத்தை கொடுத்து மீட்பு இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக தான் அவங்க வரப்போகின்றது என்பதையும் இவர்கள் சுட்டிக்காட்டுவதாக இந்த இறைவார்த்தை பகுதி அடையாளப்படுத்துகின்றது. இந்த ஞானியர்கள் நெடும் பயணம் மேற்கொள்கிறார்கள், பல்வேறு விதமான இன்னல்களை சந்திக்கிறார்கள், பல்வேறு விதமான தடைகளை காணுகிறார்கள். அத்தோடு கூட அவருடைய எண்ணத்திலே ஒரு மாற்று கடவுளை காட்டக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க இயேசு எங்க தேடிட்டு போனாங்க? நேரடியாக பெத்லகேமுக்கு போகல, மாடடை தொழுவத்தில் இல்லை, அல்லது அரச கோபுரத்திலும் அல்லது அரண்மனையில தான் அவர் பிறந்திருப்பார்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனக்குள்ள தான் அவங்களுக்கு செய்தி தெரியுது இங்க இல்லை என்கின்றது. அப்ப இயேசுவை தேடுகின்ற பயணம், மெசியாவை தேடிய பயணம் மிக ஒரு நிறைவான பயணம். அதுல நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் நம்ம பக்கம் வரமாட்டார். நம்ம எதிர்பாராத வகையில பல்வேறு விதமான எதிர்வு நிகழ்வுகளை சந்திக்கிற ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் சந்திக்கிற வரைக்கும் நம்ம அந்த நிகழ்ச்சியும் பார்க்கணும். அதற்குள்ளாக இன்னொரு செய்தி இருக்கின்றது. யார் இயேசுடைய பிறப்புக்கு அருகாமையில் இருந்தார்களோ அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளல, இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தூரத்தில் இருந்த ஞானிகளால் அங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதற்கு காரணம் என்ன? அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அங்க இருக்கின்ற சியோன், அதை சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாமே இருளின் அடையாளமாக மாறி போய்விட்டது. எருசலேம் ஏரோதுக்கு உருவகமாக மாறிவிட்டது. மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற கர்வம், கொடூர குணம், வெளிவேடம், போலித்தனம் இவைகளை பிரதிபலிப்பதாகவே எருசலேம் அமைந்து விட்டது. அதற்கெல்லாம் மாற்றாக தான் இயற்கை, விண்மீன் இவர்களை எருசலேமுக்கு புறம்பே அழைத்து செல்லுகின்றது. அங்கே மெசியாவை கண்டுகொள்ளுகின்ற வாய்ப்பை தருகிறது. இன்னைக்கு இயேசுவிட்ட அழைச்சிட்டு போற விண்மீனா நீ இருக்கணும்னு நாம் அழைக்கப்படுகிறோம். நின்றோடிரும் விண்மீனாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஒரு விண்மீன் 3 ஞானியரை வழிநடத்தியது. இன்றைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி மக்களுக்கு வழிகாட்டும் விண்மீன்களாக நாம் துலங்க வேண்டும். சில சமயத்தில் நியூமரிக்கலா எண்ணிக்கையில குறைந்த அளவில் இருந்தாலும் வீரியமுள்ள சாட்சியத்தினால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய திருச்சபைக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அப்படின்னா ஞானிகளுடைய வருகை, இயேசுனுடைய மீட்பு இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் உரியது என்பதை இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. எல்லோருக்கும் உரிய மீட்பு எப்படி போய் சேரும்? இப்ப நீங்க சொன்னது போல நம்முடைய சாட்சி வாழ்வின் மூலமாக தான். நமது வாழ்வாளும் வார்த்தையாலும் சாட்சிய வாழ்க்கையாலும் மெசியாவை அடுத்தவர்களுக்கும் இட்டு செல்லுகின்ற விண்மீன்களாக மாறுவோம். அதற்கான அருளை நாம் எல்லோருமாய் சேர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எங்களை என்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. நீர் உம்மையே வெளிப்படுத்துகிற காட்சி நிகழ்வுகளுக்காக நன்றி கூறுகிறோம் சாமி. இயற்கையின்படியாக நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இறை வார்த்தை வழியாக உம்மை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் சாமி. ஆண்டவரே, இறை வார்த்தை விளக்கம் சொல்கிறவர்கள் வழியாக உம்மை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. விண்மீன் எழக்கண்டு உம்மை ஆராதிக்க வந்த ஞானியரை போல நாங்களும் பலரை உம்மிடம் அழைத்து வரக்கூடிய விண்மீன்களாக நின்று ஒளிர எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நீர் எல்லாருக்கும் சொந்தமானவர், எல்லாருக்கும் பொதுவானவர். உம்மை காண்கின்ற விதத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதையிலே உம்மை வெளிப்படுத்தி என்பதை உணர்ந்து பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் அகங்காரமோ பாவமோ இச்சைக்குரிய வாழ்க்கையோ உம்மை கண்டு உம்மை ஆராதிக்க தடையாய் இருக்காமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.